கவனமாக நான் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல், யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய. யோவான் 10வது அதிகாரம் 1லிருந்து 11 முடியுள்ள வசனங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த உண்மையை இயேசு அவருடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. அதனால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்றார் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமுறை வசனம் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 11வது வசனத்தின் முதல் பகுதியை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைக்கின்றேன். நானே நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நானே 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 என்று யோவான் நற்செய்தி நூலில் 7 இடங்களிலே 7 மிக முக்கியமான காரியங்களை வலியுறுத்தி இருக்கிறார். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நானே நானே இப்போ ஒன்று வாசிக்க கேட்டோமே, நானே நல்ல மேய்ப்பன். இனி 6 இருக்கு இது மாதிரி. நானே வாசல். 3, நானே ஜீவ ஜீவ அப்பம். நானே ஜீவ அப்பம். அடுத்தது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இன்னொன்னு, நானே உயிர்த்தெழுதலும். நானே உயிர்த்தெழுதலும் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அடுத்தது இன்னொன்று, கடைசியா, நானே திராட்சை செடி. அப்படி என்று நானே நானே
நானே என்று 7 மிக முக்கியமான காரியங்களை இயேசு கிறிஸ்து இந்த யோவான் நற்செய்தி நூலிலே வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடியும். அதில் ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். அதான் நானே நல்ல ஆயன், நானே நல்ல மேய்ப்பன். நமக்கு இன்னைக்கு என்ன ஃபேவரேட் தொழில் இங்கே கொடைக்கானல் மக்களுக்கு? விவசாயம். அப்படிதானே? கிழங்கு போட்டாச்சா, பீன்ஸ் போட்டாச்சா, கேரட் போட்டாச்சா, அதுதான் நம்முடைய மக்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இஸ்ரேல் மக்கள் எதை குறித்து எப்போதுமே பேசுவார்கள் என்று சொன்னால், மந்தையை மேய்ச்சாச்சா, தொழுவத்தில் கட்டியாச்சா, அதுதான் அவர்களுக்கு மிக முக்கியமான தொழில். ஆபேல் இருந்து பாருங்க, ஆபேல் என்ன செய்தான்? மந்தையை மேய்த்தான். அதே போல ஆபிரகாமுக்கு மந்தைகள் இருந்தது, அது மேய்ப்பதற்கு மேய்ப்பவர்களை வைத்திருந்தார்கள். மோசே என்ன வேலையை செய்தார்? ஆடு மேய்த்தார். தாவீது என்ன வேலை செய்தார்? ஆடுகளை மேய்த்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தி முதலாவது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். நானே மேய்ப்பன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. நானே எப்படிப்பட்ட மேய்ப்பன்? நல்ல மேய்ப்பன், குட் ஷெப்பர்ட். ஏன் குட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லணும்? ஏன் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லணும்? மேய்ப்பன் என்று சொல்லிவிட்டு போகலாமே. எல்லா மேய்ப்பர்களும் தான் ஆடுகளை வழி நடத்துகிறார்கள், எல்லா மேய்ப்பர்களும் தான் ஆடுகளை மேய்க்கிறார்கள், எல்லா மேய்ப்பரும் தான் ஆடுகளை தொழுவத்திலே சேர்க்கிறார்கள். ஆனால் இவர் மட்டும் ஏன் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லணும்? அப்போ மேய்ப்பர்களுக்குள்ளும் என்ன ஆட்கள் இருக்கிறார்கள்? கெட்ட ஆட்கள் இருக்கிறார்கள், கெட்ட மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். அப்படியே ஏராளமான ஆடுகள் இருக்கும். அப்படியே நீ கொஞ்சம் காசு கொடுப்பா, உன்னை பிடிச்சிட்டு போயிரு. அப்படிதான் துபாயில் என்று நினைக்கிறேன். இந்தோனேசியா நாட்டை சேர்ந்த ஒரு மேய்ப்பன் வந்து மேய்ப்பு தொழிலுக்கு அரபு கண்ட்ரிஸுக்கு போனார். அங்கே சிலர் இருந்தார்கள், காசுக்கு மேலே காசை வைத்து டிமாண்ட் பண்ணுகிறார்கள். எப்பா கொடுப்பா, ஒரு ஆட்டை மட்டும் கொடுத்துரு. முதலாளிக்கு என்ன செய்யாது? முதலாளிக்கு தெரியவே தெரியாது. நீ தைரியமாக கொடு. நீ என்ன எவ்வளோ ரூபா கொடுத்தாலும், கோடி கொடுத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். என்னை யார் பார்க்கிறார்? என்னை முதலாளி பார்க்கிறார் இல்லையோ, என் ஆண்டவர், என் இறைவன் பார்க்கிறார். அப்படி என்று தனக்கு கிடைத்த சலுகைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஆட்டுக்காக கரிசனை கொண்ட மேய்ப்பனாக இருந்தார். அப்போ மேய்ப்பர்களிலும் நல்ல மேய்ப்பர்கள், கெட்ட மேய்ப்பர்கள் என்று இருக்கிறார்கள். அதிலே இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை காண்பிக்கிறார் என்று சொன்னார், நானே நல்ல மேய்ப்பனாக காண்பிக்கின்றார். அப்போ முதல் வேலை, அப்போ நல்ல மேய்ப்பன் எப்படி இருப்பான் என்பதற்கு சில காரியங்களை, 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளின் நிறைச்செய்தியை நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 3வது வசனம். நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், பாதுகாக்கின்ற மேய்ப்பன். தன்னுடைய மந்தையை என்ன செய்கிற மேய்ப்பன்? பாதுகாக்கின்ற மேய்ப்பன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த விருதுநகர், சாத்தூர் போன்ற பகுதிகளில் எல்லாம் ஏராளமான ஆடுகளை வைத்து மேய்த்து கொண்டே இருப்பார்கள். ஈவினிங் ஆனால்
என்ன செய்வார்கள், வயல்வெளியில் கொஞ்சம் ஆட்டை சேர்த்துட்டு அதை சுற்றிலும் ஒரு நெற்று மாதிரி போடுவார்கள். கொம்பை நாட்டி நெற்று போடுவார்கள். அதில் ஆடு இருக்கும். ஏன்னா நரிகள் வந்து விடக்கூடாது, மற்ற காட்டு விலங்குகள் வந்து ஆட்டை தூக்கி கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக நெட்டை போடுவார்கள். நெட்டை போட்டுவிட்டு ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்னா, அதன் கருகிலேயே படுத்து தூங்கி கொண்டிருப்பான். அதற்கு அருகிலேயே படுத்திருந்து தூங்கி கொண்டிருப்பான். அதான் நல்ல மேய்ப்பன், பாதுகாக்கின்ற மேய்ப்பன். இரவு நேரத்தில் திருடர்கள் வரக்கூடும், ஓநாய்களின் கூட்டம் வரக்கூடும். ஆகையினால் அவைகளிடம் இருந்து ஆட்டை காப்பதற்காக படுத்து தூங்கி கொண்டிருப்பான். அவன் தூங்கி கொண்டிருந்தாலும் ஒரு சிறு சத்தம் என்று சொன்னால் டக்குன்னு என்ன செய்வான், எந்திரிச்சிருப்பான். சிலர் வந்து வேலைக்கு கூலிக்கு வேலை பார்க்குற மேய்ப்பர்கள் என்ன செய்வான்னா, நமக்கு இங்கே வயக்காட்டில் எங்கடா தூண்டுறது, கொஞ்சம் ஓரமாக படுத்து நல்ல தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லி படுத்துருவான். ஆனால் விடிய காலம் வந்து பார்த்தால் சில ஆட்டை என்ன செய்யாது, காணாது. ஆனால் நம்முடைய ஆயன் சாதாரணமானவர் அல்ல. ஆண்டவர் தன்னை ஒரு மேய்ப்பனுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்று சொன்னால், எப்பேற்பட்ட கரிசனையை தம்முடைய மக்கள் மேல் வைத்திருக்கிறார் என்ற ஆழ்ந்த உண்மையை, ஆழ்ந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பாதுகாக்கின்ற மேய்ப்பனாக அவர் இருக்கின்றார். எப்படி பாதுகாக்கின்றார்? எப்படி பாதுகாக்கின்றார்? இரவும் பகலும் கண் துஞ்சாமல் பாதுகாக்கின்றார். வேதம் சொல்கிறது, உன்னை காக்கிறவே உறங்கா, இஸ்ரவேலை காக்கிறவே உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்போ எப்பேற்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கடவுள் மேல் நம்முடைய விசுவாசத்தை நாம் வைக்க வேண்டும். நம் மரணத்தை ஜெயித்து வெற்றி வேந்தராக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு நம்மை பாதுகாக்கின்ற மேய்ப்பனாய், ஒவ்வொரு மந்தையின் மேலும் ஒவ்வொரு ஆட்டின் மேலும் கரிசனை உள்ள மேய்ப்பனாய் அவர் இருக்கின்றார். அடுத்ததாக பாருங்கள், 4வது வசனத்தை வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். பாதை காட்டுகின்ற மெய்ப்பன், பாதை காட்டுகின்ற மெய்ப்பன் சாதாரணமானவர் அல்ல. சில நேரத்தில் வாழ்க்கையில நாம் திக்குமுக்காடுகிறோம், திணறுகிறோம், எப்படி பயணிப்பது என்று தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை மறந்து போகிறோம். என்ன மறந்து போகிறோம்? நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக என்ன செய்கிறார்? நடந்து கொண்டிருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பின்பாக சென்றால் நிச்சயமாகவே நாம் கரை சேர முடியும், ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறந்து போகிறோம். அதான் அநேக நேரத்தில் ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு, அதெல்லாம் நாம் பாடுகிறோம். அநேக நேரத்தில் வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டத்தில் மறந்து போகிறோம். என்ன பாடல்? ஜெய கிறிஸ்து முன் செல்கிறான், ஜெயமாக நடத்திடுவான். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறான், ஜெயமாக நடத்திடுவான். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம்.
ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஏன் முன்ன போகிறான்? ஏன் ஆடுகளுக்கு முன்னே போக வேண்டும்? ஒன்று வழி காட்டுகிறார், இப்படிதான் போகணும், இங்கே தான் இருக்கு பசும்புல் அப்படின்னு வழி காட்டுகிறார். அதே நேரத்தில் காட்டு விலங்குகளால் ஆபத்து வந்தாலும் யார் தான் முதல்ல மேற்கொள்வார், எதிர்கொள்வார்? மேய்ப்பன் தான் எதிர்கொள்வார். நம்முடைய இந்திய மேய்ப்பர்கள் எல்லாம் பாருங்க, ஆடுகளை முன்னாடி ஓட்டி விட்டுட்டு பின்னாடி தான் போயிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க? ஆடுகள் கிடக்கட்டுடா, ஆடுகளை விலை கொடுத்து கூட வாங்கிடலாம். நம்ம உயிர் போனால் வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. அப்படி என்று இந்திய மேய்ப்பர்கள் பின்னாடி தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் பாலஸ்தீனிய மேய்ப்பர்கள் எங்கே போய் போவார்கள்? முன்னாக போய் கொண்டிருப்பார்கள். ஆபத்து வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், காயங்கள் ஏற்பட்டாலும் யாருக்குத்தான் முதல் ஏற்படும்? மேய்ப்பனுக்குத்தான் ஏற்படும். அதனாலே தான் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக எப்படி போகிறான்? அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், முன்னே போகிறான், தடைகளை அகற்றிக் கொண்டே போகிறார், பாதையை செவைப்படுத்திக் கொண்டே போகிறார், எதிர்ப்புகளையும் ஆபத்துகளையும் சந்தித்துக் கொண்டே முன்னேறுகிறார். அதான் தீர்க்க சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவே உங்களுக்கு முன்னே போகிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 2026 ஆண்டு மே மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு நல்ல ஆயனாய், நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன். அருமையான ஒரு பாடல். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே தீடும் போதினிலே என்ன இன்பம் ஆகா, என்ன இன்பம் ஆகா, என்னென்னும் இன்பம் அல்லவா? என்ன இன்பம் ஆகா, என்ன இன்பம் ஆகா, என்னென்னும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அதில் இன்னொரு ஸ்டான்ஸா இருக்கு பாருங்க, அதுதான் மிக முக்கிய பொருத்தமான பாடல், பொருத்தமானவர்கள். என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடத்திடும் போதினிலே அங்கே சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆகா, எங்கும் மொழி, எங்கெங்கும் மொழி அல்லவா? எங்கும் மொழி ஆகா, எங்கும் மொழி ஆகா, எங்கெங்கும் மொழி அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது
என்பது ஏது? ஆண்டவர் நல்ல மேய்ப்பராக இருந்து நமக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆகையினால் வாழ்க்கை பயணத்தில் நாம் பயணிக்கின்ற நேரத்தில் நாம் தனியாக அல்ல, நாம் செல்லுகின்ற பாதையை செப்பனிடுவதற்கு, வழியை ஆயத்தப்படுத்துவதற்கும் யார் முன்னே போய் கொண்டிருக்கிறார்? ஜெய கிறிஸ்து நல்ல ஆயனாய், நல்ல மேய்ப்பனாய் போய்கொண்டே இருக்கிறார். இந்த நம்பிக்கையும் இந்த உறுதியும் இந்த திடமான விசுவாசமும் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் முன்னேறி செல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய குறைவுகளை நினைத்து, நம்முடைய பிரச்சனைகளை நினைத்து, நம்முடைய போராட்டங்களை நினைத்து 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 புலம்பியும் கலங்கியும் கொண்டுதான் இருப்போமே ஒழிய ஒருபோதும் வாழ்க்கையில என்ன காண முடியாது? முன்னேற்றத்தை காண முடியாது. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், எப்பேற்பட்ட குறைவுகளாக இருக்கலாம், என் மேய்ப்பர் யாரோடு இருக்கிறார்? என்னோடு இருக்கிறார், என் முன்னே பயணிக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் நாம் ஜெயிக்க முடியும். அடுத்ததாக மூன்றாவது பாருங்கள், நம்முடைய மேய்ப்பன் எப்படிப்பட்ட மேய்ப்பன் அப்படி என்று சொன்னால் சாதாரணமானவர் அல்ல. நம்மை ரட்சிக்கின்ற மேய்ப்பன். நம்மை என்ன செய்கின்ற மேய்ப்பன்? நம்மை ரட்சிக்கின்ற மேய்ப்பன். எப்படிப்பட்ட மேய்ப்பன்? நித்திய மேய்ப்பன். shepherd of souls. shepherd of souls. இப்போ ஆடுகளை மேய்க்கிறான் பாருங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த ஆடு வளர்ந்த உடனே, கொஞ்சம் புஷ்டியான உடனே ஓனரோ அல்லது அந்த ஆடுகளுடைய சொந்தக்காரரோ அல்லது மேய்ப்பரோ என்ன செய்வார்கள்? எங்கே தான் போகும் இந்த ஆடு? எங்கே தான் போகும்? கசாப்பு கடைக்கு அனுப்பி விடுவார்கள். அதான் உலக மேய்ப்பனுடைய காரியம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. கடைசி வரையிலும், கடைசி வரையிலும். சில வீட்டில் கூட சிலர் ஆடு வளர்ப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். பால் கறப்பதற்கென்று சில ஆடுகளை வைத்திருப்பார்கள். அது பால் சரியாக பால் கொடுக்கலன்னா என்னதான்? எங்குதான்? இன்னி இதை வச்சு நீ என்னத்துக்கு ஒழுங்கா என்ன தர மாட்டேங்குது? பால் தர மாட்டேங்குது, இதை வச்சு என்னத்துக்கு? அப்படி என்று சொல்லி எங்கே கொடுப்பார்கள்? கசாப்பு கடை. வளர்க்கிறவர்களே கசாப்பு கடையை கொடுப்பார்கள், மேய்ப்பர்களே கசாப்பு கடை கொடுப்பார்கள். ஆனால் இந்த மேய்ப்பன் அப்படி அல்ல. பலவீனமாக இருக்கலாம், சக்தியற்றவர்களாக இருக்கலாம், எப்பேற்பட்ட நிலையிலே இருந்தாலும் அவர்களை பாதுகாக்கின்ற மேய்ப்பனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் மட்டுமல்ல, உலகத்துக்கு அப்பா மரணத்துக்கு பிற்பாடும் தம்முடைய மக்களை என்ன செய்கின்ற மேய்ப்பனாக இருக்கின்றார்? பாதுகாக்கின்ற, ரட்சிக்கின்ற மேய்ப்பனாக இருக்கின்றார். அதான் வாசியில் பார்க்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திற்கு திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? சிதறடிக்கப்பட்ட ஆடுகளாய் இருந்தீர்கள். இப்போது மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திற்கு நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையினால் இம்மையிலும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, மரணத்துக்கு பிற்பாடும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை.
அதனாலே தான் நாடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது கடவுளை எப்படியாக பார்க்கிறார்? நல்ல மேய்ப்பனாக பார்க்கிறார். கடைசியாக எப்படி சொல்லுகிறார்? மேய்ப்பரை குறித்து சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வீட்டில், எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கின்ற கர்த்தருடைய வீட்டில் நான் எப்படி இருப்பேன்? நீடித்த நாட்களாய் எப்படி இருப்பேன்? நிலைத்திருப்பேன். டெம்பரரி அல்ல, பெர்மனன்ட், நிரந்தரம், நிரந்தரமான வாழ்க்கை. அதை தருவதற்கான ஆற்றல் யாருக்கு உண்டு என்று சொன்னால் நல் மேய்ப்பனாகிய கிறிஸ்துவுக்கு உண்டு. இன்டர்நேஷனல் குட் நியூஸ் சர்ச் என்று ஒரு வைத்திருந்த ஒரு பாஸ்டர், பால் மெக்கன்சி என்பது அவருடைய பெயர். அவருடைய பெயர் பால் மெக்கன்சி. பைபிளை அறிந்தவர் தான், பிரசங்கிக்கிறவர் தான். அவர் தனக்கு இந்த ஒரு போதனையை உருவாக்கி கொண்டு அவனுக்குட்டி ஒரு கூட்டம் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோமே. கடைசியில் அவருடைய வழிநடத்தல் கிட்டத்தட்ட 90 பேர் சாவுக்கு காரணமாய் அமைந்தது. எத்தனை பேர்? 90 பேர். ஆகையினால் உலக மேய்ப்பர்களை குறித்து நாம் கவனமாக இருக்கணும். உலக மேய்ப்பர்கள் தான் நிரந்தர மேய்ப்பர்கள், நல்ல மேய்ப்பர்கள் நாம் எண்ணி ஏமாந்து விடக்கூடாது. ஒரே மேய்ப்பர் யார் தான்? நல் மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து. சரியான மேய்ப்பரை நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் டைட்டானிக் கப்பலை போல என்ன செய்துவிடும்? உடைந்து மூழ்கி போய்விடும். அப்போ நல்ல மேய்ப்பராகிய இயேசுனுடைய பாதையிலே நாம் பயணித்தால் இந்த வாழ்க்கை மட்டுமல்ல, மரணத்துக்கு அப்பால், மரணத்துக்கும் அப்பால் நமக்கு ஒரு ஜெயமான வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நம்மை கரை சேர்க்கின்ற மேய்ப்பன், கரை சேர்க்கின்ற மேய்ப்பன். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய தேவைகளை அறிந்த மீட்பன், நம்முடைய தாகத்தை அறிந்த மீட்பன், நமக்கு என்ன வேணும், நம்முடைய பசியாற்றுவதற்கு என்ன வேண்டும் என்று அறிந்த மீட்பன், நமக்கு நாம் பயணிக்கின்ற பாதையை செவ்வனிட்டு நம்மை அழைத்து செல்கின்ற மீட்பன், நம்மை உலகத்தில் மட்டுமல்ல நம்ம நித்திய வீட்டில் சேர்க்கின்ற ஒரு மீட்பன், பாதுகாப்பு தருகின்ற ஒரு மீட்பன் நமக்கு இருக்கிறார். அவர் எப்போதுமே நம்மை கசாப்புக்காரர்களிடத்தில் ஒப்பு கொடுப்பதில்லை. நம்மை பாதுகாத்து எங்கே சேர்க்கிறார்? நித்திய வீட்டிலே சேர்க்கிறார். அந்த நல்ல மேய்ப்பனாகி இயேசு மேலே நம்பிக்கையை வைப்போம். அந்த நம்பிக்கையோடு இந்த மே மாதத்தில் பயணிப்போம். நிச்சயமாய் நமக்கு ஒரு பேராசீர்வாதத்தின் மாதமாய், ஒரு ஜெயத்தின் மாதமாய், ஒரு வெற்றியின் மாதமாய் அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.